ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ரீஸ் பண்ண போகிறேன். நான் ஏறிட்டு க்ரீஸ் பண்ண போகுது. இந்த பேர் லைக் பண்ணு, நான் க்ரீஸ் பண்ண போகுது. இந்த பேர் இப்போ க்ரீஸ் பண்ணினா நல்லாக்கு நோவாது. வந்தவங்க காட்டுனது காக்கு வச்சு மெத்த கால் இதுக்கு வச்சுட்டு கைக்கு மேலே வைக்கணும். இந்த க்ரீஸ் பண்ணி மாற்றிங்க, கீழ் மாற்றிங்க. ரிலீஸ் பண்ணி மந்து ஒழிஞ்சு அப்படி வச்சு கை டக்குன்னு கீழே வைக்கணும். எப்படி இப்போ காற்று தான் அப்படி வச்சு மேலே டக்குன்னு கீழே வச்சு நான் கீழே போய் வந்து நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வெளியில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நல்ல வெயில். இங்கே விவையில் கூட்டி கொண்டு கொஞ்சம் சுற்றிட்டு போகமெண்டு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா நல்ல பசுமையான இடம். இது வேறு இடம், வேறு விளையாட்டு இடம். நாங்கள் வளமையாக போகிற இடம் இல்லை. இந்த இடத்துல ஜிம் இருக்குது. பேர்வின் இப்போ ஜிம்மெல்லாம் அடித்து மேலே எல்லாம் போனோம், எல்லாம் ஏறியெல்லாம் சறுக்கி விளையாடினது. இப்போ நாங்கள் வேறு என்ன காட்ட போகிறோம்னா, இதில் ஒரு தண்ணி ஓடுற ஒரு இது இருக்குது. ஓகேயா, தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த டைமும். இன்னும் நல்ல இப்போ கொஞ்சம் குளிர் டைம். இப்போ கொஞ்சம் குளிர், அந்த குளிக்கிற அளவுக்கு இல்லை. குளிக்கிற அளவு நல்ல வெயில் வரும்போது உங்களுக்கு இந்த தண்ணி என்னென்ன ஓடுறன்னு காட்டுறேன். இப்போ பேர்வின் கதைக்கும். அப்போ தான் நான் ஜிம் அடிச்சிட்டு இப்போ தான் நான் செய்ய போது அப்பா அதில் இருக்குது. அப்போ ஜிம் செய்யுது. நான் அப்படி ஏறிதான் இப்போ மற்ற கால் அத்தனை கீழே வாங்குது. இப்போ போய் வாங்கிட்டு இது டிஃபிசி கம்பி இப்படி பிரித்து டிஃபிசி தான் இது கஷ்டம். இந்த அப்படி செஞ்சு விட்டா கீழே தப்பித்தானே இந்த விழுந்தா நோவாது. தப்பிக்கல் இந்த விழாருந்தா விழுக்க நோவாது. தப்பி விழுந்த இந்த அப்படி இந்த லைக் பண்ணி தான் வரும். நல்லா கொஞ்சமாக வருது கிடைக்க. இந்த அப்படி இந்த லைக் பண்ணு, ஸ்க்ரைப் பண்ணு, இந்த ஸ்க்ரைப் இதுக்கு செய்யுங்க வேணும்டா. இந்த அப்பா இப்படி தான் செய்யும் ஜிம். நான் கம்பி இப்படி வெந்த கால் டக்குன்னு பிடிச்சி இந்த சீ போட்டால் தான் வரும். பேர் மெத்த பக்கம் விட்டுட்டு டக்குன்னு பார்க்கணும். இது ஓகே. இது அதில் பிடிச்சிட்டு புதுசு காய் தான் வரணும். புதுசு காய் வச்சா தான் சீசன் தான் புதுசு காய் இருக்கும். பிடிச்சிட்டு கொஞ்சமாக வக்கிட்டு பிறந்த காய் பிரித்து டக்குன்னு கீழே வைக்கணும். பார்த்தீங்களா, டக்குன்னு பிடிக்கணும். இதை பிடிச்சிட்டு இப்போ அப்படிதான் அப்படி ஏறிட்டு அதில் வரும். நான் அப்படியே அந்த ஸ்க்ரைப் பண்ணு, இந்த உங்கள் வந்த ஸ்க்ரைப் இந்த அப்படியே அந்த லைக் பண்ணு. ஓகே, இந்த ஏறிட்டு நான் க்ளீன் பண்ணுது. க்ளீன் இந்த கச்சு வெயின் போகுது. ஓகே, இந்த போகுது. இந்த ஓகே வாங்கோ. இந்த தவண்டு கொண்டு போவேன். ஸ்கலிய மாதிரி இதுக்கு கீழே கம்பியை பிடிச்சிட்டு போகிறேன். ரிலீஸ் பண்ணுறேன். இந்த லைக் பண்ணு. ஓகேயா, இந்த இந்த கம்பியை பிடிக்கலாம். இந்த லைக் பண்ண இது செய்யறது. ஓகேயா, என்ன பார்த்து செய்யுங்க நீங்களும். இந்த பவின பார்த்தும் செய்யணும் தான் செய்யுங்க. டிஃபிசி கொஞ்சமாக செய்யலாம். கம்பி மெத்த பக்கம் பிடிச்சி பவிடணும். இந்த நல்லா தூத இந்த கிட்ட கம்பி அடிச்சிடும். ஓகேயா, புது வார்த்தை இது உள்ளுக்குள்ள போகலாம். எப்படி செய்யணும், அப்படி செஞ்சு நீ ஸ்டக் பண்ணீங்க. நல்லா ஓட்டுக்கு விளையாட்டுக்கு இது கூட விளையாட்டு ஒழிக்கிறது. இது பையன் விளையாடுறது என்ன ரெண்டு பேர் விளையாடி நம்மளோட. ஓ
எப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணு ஓகேயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆறு பார்த்தீங்களோ 2 தாரா நிற்குதுன்னு பாரு, 2 தாரா நிற்குது. இதுக்குள்ள வந்து குளி இப்போ குளி தண்ணி வந்து குளிரும் ரங்கினா. இதுக்குள்ள வந்து குளிக்கிறதில்ல, இதுக்குள்ள எல்லாம் கப்பெல்லாம் போகும். இப்போ பார்த்திங்கன்னா இது புதுசாக இப்போ போட்டிருக்கு. நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் இந்த விளையாட்டுக்கிடத்துக்கு இது மங்கள வீட்டு கிட்டத்தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் தூரம், என்ன கொஞ்சம் தூரம் என்ன நாங்கள் போகிற வளமையான போகிற விளையாட்டில் பார்த்தா தெரியுது வேறு இடம். ஓகே, இது வந்து புதுசாக போட்டிருக்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி ஒடிச்சு பிடிச்சி விளையாடுறதுக்கு. ஓகே, இதுதான் நாங்கள் ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு இது காட்ட போகிறேன். என்னண்டா வந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் இனி. ஓகே, வெளியில் வந்தால் என்ஜாய் பண்ணணும், சாப்பிடணும் ஐஸ்கிரீம், அப்புறம் விளையாடணும். சூப்பு தடி பார்த்தீங்களா, இனிப்பு தடி சூப்பு தடி. ஓகேயா, அம்முக்கு வந்து கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன் சின்ன பேபி மாதிரி. அதான் பேர்வின் வந்து திருப்பி இதே ஜிம் அடிக்குது நிற்குது. அம்மா பேருங்க ஓடி வருவா, எல்லாம் கொண்டு ஓடி